இங்கே நம்ம ஹீரோ மலை அருவியெல்லாம் தாண்டி ஒரு காட்டுக்கு நடுவில் இருக்க டவரில் வேலை பார்க்க போகிறப்ப அங்கே ஆல்ரெடி இருக்கணும் மீட் பண்ணுறோம். அவன் நம்ம ஹீரோ பார்த்துட்டு பயங்கரமாக ஹாப்பியாகி நம்ம ஹீரோ ஒர்க் பண்ண போகிற டவருக்கு கூட்டு போகிறான். அந்த டவரை பார்த்தா ஒரு பெரிய காங்கிரீட் வச்ச மதில் சுவரமாக இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் இன்னொரு பெரிய டவர் இருக்குது. ஸோ நம்ம ஹீரோ இங்கே வந்த மாதிரி அது வருஷம் அந்த டவர்லேயும் ஆள் மாறிட்டே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அதை விட முக்கியமாக இந்த டவரில் இருக்கவங்க அந்த டவரில் இருக்கவங்க கூட எந்த ஒரு கம்யூனிகேஷன் வச்சுக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதையும் ஸ்ட்ரிக்டாக சொல்கிறான். ஹீரோவும் இங்கே என்ன வேலை பார்க்கணும்னு கேட்குறப்ப இந்த காங்கிரீட் டவரை சுற்றி நிறைய சின்ன சின்ன டவர்லாம் இருக்கும். ஸோ அதில் சிக்னல்லாம் ஒழுங்காக அவர் தான் செக் பண்ணணும்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் அங்கே நிறைய ஆட்டோமேட்டிக் கன்செல்லாம் இருக்கும். ஸோ அந்த கண்ணில் புல்லட்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பியும் போயிடும். அதுக்கப்புறம் ஹீரோ ரூமில் வந்து சாப்பிட்டு அன்னைக்கு நைட்டு தூங்கிடான். மறுநாள் அவன் சொன்ன மாதிரியே அங்கே கிளம்பி போய் அந்த டவர்லாம் சரியாக ஒர்க்காதான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறான். அதுக்கப்புறம் அந்த ஆட்டோமேட்டிக் கன்செல்லாம் சரியாக ஒர்க்காக பார்த்துட்டு அங்கே போய் அங்கே இருக்க பழத்தெல்லாம் பறிச்சுக்கிட்டு இருக்கான். இப்படி பறிச்சுட்டு இருக்கப்பே ஆப்போசிட்டில் ஏதோ சவுண்டு மாதிரி கேட்குது. உடனே ஹீரோ மேலே போய் டவர்லேருந்து பார்க்குறான். பார்த்தா அங்கே நம்ம ஹீரோயினி இதை மரம் அறுத்துக்கிட்டு இருக்கா. அப்படியே சில மாதங்கள் போகுது. இங்கே நம்ம ஹீரோயினிக்கு பர்த்டே போல் ஒரு பன்னில் கேண்டில் குத்தி வச்சு அங்கே செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கா. ஆப்போசிட் டவரில் பார்த்தா நம்ம ஹீரோ புக்கு படிச்சுட்டு இருக்கான். உடனே ஹீரோயினியை கண்ணெடுத்து மேலே சுட்டு நம்ம ஹீரோக்கு ஒரு சிக்னல் மாதிரி கொடுக்குறான். உடனே ஆப்போசிட்லேருந்து ஹீரோவும் அங்கே பார்த்தா ஹீரோயினி அவன் பேர் என்னன்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் எழுதி கேட்குறான். இதை பார்த்தா நம்ம ஹீரோவும் ஒரு நோட் எடுத்துகிட்டு வந்து நம்ம 2 பேர் கான்டாக்ட் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அவனை எழுதி காட்டுறான். உடனே ஹீரோனி அவள் பேரையும் அவளுக்கு நீங்கள் பர்த்டேவும் சொல்கிறான். இதை பார்த்த ஹீரோ உடனே அவன் பேர் எழுதி அவளுக்கு விஷ் பண்ணுறான். இதை பார்த்து ஹீரோனி பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகிறான். அதுக்கப்புறம் அங்கே இருக்க ஒரு பாட்டில் சுடுன்னு சொல்கிறான். உடனே ஹீரோவும் உள்ளே போய் கண்ணெடுக்க போகிறப்ப ஹீரோ அங்கே வச்சுருந்த கேனை நம்ம ஹீரோனி சுடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ கண்ணெடுத்துட்டு வந்து அங்கே இருக்க பாட்டிலை குறி வச்சு அவனை சுட்டுறான். அதுக்கப்புறம் ஒரு பாட்டிலை தலைமையில் வச்சு அதை சுடுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு சேலஞ்ச் மாதிரி பண்ணுறான். இப்படி பேசிக்கிட்டு இருக்கப்பே ஹீரோ டவரில் ஏதோ விசித்திரமாக நகருது போல். உடனே ஹீரோனி கீழே பாருன்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோவும் கீழே பார்க்குறான். ஏதோ விசித்திரமாக ஏதோ உருவங்களாம் மேலே ஏறிட்டு இருக்குங்க. உடனே ஹீரோவும் அதை ஒன்று ஒன்றா சுட்டுக்கிட்டு இருக்கான். ஹீரோனி ஆப்போசிட்லேருந்து ஒரு மிஷின் கண்ணை வச்சு ஹீரோ டவரில் ஏற அங்கே இருக்க அந்த விசித்திர மிருகங்கள்லாம் சுட்டுக்கிட்டு இருக்கா. அவளும் இப்படியே மாற்றி மாற்றி சுட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோனி அப்படி சுட்டுக்கிட்டு இருக்கும்போது அவள் டவரில் ஏதோ சவுண்டு மாதிரி கேட்குது. என்ன நெட்டி பார்த்தா மனுஷன் உடம்புல ஏதோ மரம் முளைச்ச மாதிரி ஒரு மான்ஸ்டர் மேலே வருது. உடனே ஹீரோயின் கண்ணை வச்சு அந்த மான்ஸ்டர் சுட்டுறா. உடனே ஹீரோ அவன் டவர்லேருந்து ஆப்போசிட் ஹீரோயின் டவரில் இருக்க அந்த மான்ஸ்டர்லாம் ஒன்று ஒன்றா சுட்டுக்கிட்டு இருக்கான். அங்கேருந்து ஒரு பாம்பில் ஒரு மான்ஸ்டர் வந்து அங்கே அப்படியே பிளாஸ்ட் ஆகுது. அவன் ஹீரோனிக்கு அதில் அடியும் படுது. உடனே ஹீரோ அவன் சைட்லேருந்து ஒரு மிஷின் கன் ஆன் பண்ணி ஹீரோனி டவரில் ஏறின அந்த மான்ஸ்டர்லாம் ஒன்று ஒன்றா சுட்டுக்கிட்டு இருக்கான். இந்த கேப்பில் நம்ம ஹீரோனி கொஞ்சம் ரெக்கவர் ஆகி அங்கே இருக்க அந்த மிஷின் கன்னை அவன் ஆன் பண்ணி ஹீரோ டவரில் ஏற மான்ஸ்டர்லாம் அவன் அங்கே சுட்டுக்கிட்டு இருக்கா. இப்படியே மாற்றி மாற்றி அங்கே இருக்க மான்ஸ்டர்கள்லாம் சுட்டு அங்கே இருக்க மான்ஸ்டர்களை கொல்லவும் செய்கிறாங்க.